ஓகே. ஸோ இதுதான் OnePlus Nordனுடைய CE6 மொபைல் ஃபோன். ரூ. 30,000 கம்மியான செக்மெண்ட்ல இந்த மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலினுடைய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் நம்ம வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் மேலே இருக்குது. பட் இருந்தாலும் குவிக்காக சொல்கிறதுக்கு இதோடைய பாக்ஸுக்குள்ளே இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கேஸ் தவிர 80 வாட்க்கான சார்ஜர், USB டைப் சி கேபிள், அப்புறம் சிம் கார்டு பின் இருந்தது. ஸோ இப்போ இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்கா அப்படிங்கிறத கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போது உங்கள்கிட்ட நான் என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஹேண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. அதில் ஒரு சாலிடான ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், பட் இருந்தாலும் குவாலிட்டியான ஒரு ஃபினிஷிங் இருக்குது. எந்த இடத்துலையும் இது வந்து ஒரு கேப்போ இல்லை இது வந்து சீப்பான மொபைல் ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஃபீலோ அந்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு டிசைனும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. ரொம்ப ஒன்றும் கண்ணை பறிக்கிற மாதிரி இல்லை கண்ணை வெறிக்கிற மாதிரிலாம் கிடையாது. நீட்டாக இருக்குது. ஒரு 3 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கலர்னுடைய பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ப்ளூ. பேருக்கு ஏற்றாப்புல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. பின்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் வித்தியாசமான டிசைன்னு சொல்லிட முடியாது. இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம OnePlus நம்பர் சீரிஸ் இருக்கக்கூடிய அதே மாதிரி டிசைனை இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. பட் நல்லா இருக்குது, நீட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. கீழ்ப்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB டைப் சி போட்டு ஒரு சிம் கார்டு ட்ரே, டூயல் சிம் கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். 2 சிம் கார்டு நீங்கள் ஒரே நேரத்தில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டுக்கான சப்போர்ட் இதில் கிடையாது. இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. மேலே 2வது ஸ்பீக்கர் மேலே ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. ஒரு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு IR போர்ட் இருக்குது. அப்புறம் எக்ஸ்ட்ரா மைக் மேலேயும் கீழேயும் கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு இந்த AI பட்டன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அலர்ட் சைட்லாம் கிடையாது. இந்த சைடில் பார்த்தீங்க அது எப்போவுமே CE சீரீஸில் எப்போவுமே இருக்காது அது. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய கேப்லாம் எதுவுமே உங்களுக்கு விகாரமாக தெரியல. க்ளீனான ஒரு டிசைன்னு சொல்லலாம். இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா IP66, 68, 69, 69K இந்த மாதிரி தரம் வாரியாக IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா தண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனுக்கு கண்டம் கிடையாது. அதே மாதிரி டஸ்ட்டுக்கும் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரக்கடாக யூஸ் பண்ணலாம். மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் படி டெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு ரக்கடான மொபைல் ஃபோன் டிசைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளேக்கும் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக மொபைல் ஃபோனில் அடி வாங்குற ஒரே விஷயம் டிஸ்பிளேயாக தான் இருக்கும். ஆனால் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா OnePlus தரப்புலேருந்து அவங்களே தயாரித்த கிறிஸ்டல் காட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வச்சு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கார்னிங் கொரில்லா விக்டஸ் ப்ளஸ் மாதிரியான அந்த ஸ்ட்ரென்த்தில் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இது வந்து இவங்க சொந்த தயாரிப்பு அப்படிங்கிறதுனால கம்மியான விலை மொபைல் ஃபோன்லேயே அதை கொடுக்க முடியுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அதை இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணலை. பட் அவங்க சொல்கிறத நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸோடைய எஃபெக்ட் நல்லா இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய லொக்கேஷன் கொஞ்சம் கீழே இருந்தாலும் அது உங்களுக்கு ஓப்பனாக இருந்தாலும் ஃபாஸ்ட் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்குமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் ரிலையபிளாகவும் இருக்குது. ஆல்ரெடி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவங்க AMOLED கொடுத்துருக்காங்க. இதனப்பா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் மற்ற மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 35,000 LCD டிஸ்பிளே விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் இவங்க AMOLED டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 144 ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளே, 6.78 இன்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளே இது, 1.5K ரெசல்யூஷன். இதில் பார்த்தீங்கன்னா டச் ரெஃப்ளெக்ஸ் சிப் அப்படின்னு சொல்லிட்டு டச்சுக்காக தனியாக ஒரு சிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேம்லாம் விளையாடுறப்போ டச் ரெஸ்பான்சிவ்னஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரெஸ்பான்சிவ்னஸ் மட்டும் கிடையாது, இந்த டிஸ்பிளேனுடைய குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரு இன்டோர் கண்டிஷன்லையும் சரி அவுட்டோர் கண்டிஷன்லையும் சரி கண்டென்ட் பார்க்குறதுக்கு எந்த ஒரு சிரமமும் கிடையாது. இன்டோர் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு பிரைட்னஸ் ஒரு சுற்றி இருக்கிற இடம் பிரைட்னஸ் கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு கண்ணு வலிக்காமல் தலை வலிக்காமல் ரொம்ப நேரம் நீங்கள் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்பிளே பர்ஃபெக்டாக இருக்குது. OnePlus CE6 பொறுத்த வரைக்கும் கேமரா பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் ஒரே ஒரு கேமரா தான். அப்புறம் எதுக்குடா 2 ஓட்டைன்னு கேட்டிங்க அப்படின்னா பெரிய ஓட்டை 50 மெகா பிக்சல் கேமரா, மெயின் கேமரா இது. இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2வது கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகா பிக்சல் அல்லக்கை. இது அல்லக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து ஆக்சிலரி லென்ஸா, கலர் ஸ்பெக்ட்ரம் சென்சர் அப்படிங்கிறாங்க. பட் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா RGB கலர் இன்ஃபர்மேஷனை வாங்கி கொஞ்சம் இமேஜை வந்து கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. பட் இதோடைய தாக்கம் பெருசாக எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. பட் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் ஒரு ஓட்டையை வச்சு ஒரு கேமரா கொடுத்தேன் அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு. ஸோ அதுக்காகத்தான் 2 ஓட்டையை கொடுத்து ஒரு மன திருப்திக்காக கொடுத்துருக்காங்க. பட் பின்னாடி ஃப்ரண்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பொட்டு நாச்சுக்குள்ள அழகான ஒரு 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பின்புறத்துக்கு இருக்கக்கூடிய கேமரா உங்களுக்கு 4K வீடியோஸ் 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணும். 1080p வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 120 FPS வரைக்கும் ஷூட் ஆகுது. உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரெண்டுமே இருக்கிறதுனால வீடியோ ஃபுட்டேஜ் ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவும் நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு.
அதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோஸ்னுடைய குவாலிட்டி பார்த்தோம் டைலைட் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் நல்லா ஷார்ப்பாகவும் எட்ஜஸ்லாம் வந்து உங்களுக்கு கிளியராகவும் கிறிஸ்பாகவும் இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஓவர் சேச்சுரேஷன் இல்லாமல் கலர்ஸை வந்து ஒரு 80 to 90% அக்யூரேட்ஸாக ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன் எல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸ்லையும். லோ லைட் கண்டிஷன்ஸில் ஓகே சுமாராக இருக்குது. ரொம்ப ஆகா ஓகோன்னு சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நம்ம ஆகா ஓகோன்னு எதிர்பார்க்கவும் முடியாது. இப்போ போர்ட்ரேட் ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஏஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. டைனாமிக் ரேஞ்ச் உள்ள ஃபோட்டோஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் சூப்பர் கிடையாது. பட் இந்த ப்ரைஸுக்கு அதுவும் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் மிற்றபடிக்கு கேமராவில் யூஐயில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் OnePlus மொபைல் ஃபோனில் இருக்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்லோ மோஷன்லேருந்து டாக்குமெண்ட் ஸ்கேனர், பேனரோமா, டைம் லேப்ஸ், ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ, இந்த மாதிரி பல விதமான செட்டிங்ஸ் உங்கள் கேமரா யூஐலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா லைட் நல்லா இருந்துச்சா நல்ல செல்ஃபி நீங்கள் எடுக்கலாம். லோ லைட்லையும் ஓரளவுக்கு நல்ல செல்ஃபி வருது. பட் பெட்டர் லைட் பெட்டர் ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ஃப்ரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய செல்ஃபி. வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்கள் பாருங்கள். வீடியோ குவாலிட்டி லைட் நல்லா இருந்துச்சா நல்லா எடுக்கலாம் நீங்கள் செல்ஃபி கேமராவில். இந்த OnePlusனுடைய Nord CE6 மொபைல் ஃபோன்லேயே முக்கியமான ஹைலைட்டு இதனுடைய ப்ராசஸர் தான். Snapdragon 7X Gen 4 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோரோட சேர்த்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 128GB மற்றும் 2GB 2 வேரியண்ட்டில் மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் இது. ரேம் ஆனால் 2 ஸ்டோரேஜ்லையும் ஒரே உங்களுக்கு 8GB ரேம் வேரியண்ட் தான். ஸோ ரேம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு NFC கிடையாது. NFC இல்லாது என்னையை பொறுத்த வரைக்கும் பெருசான விஷயம் கிடையாது. இன்ன வரைக்கும் நான் NFC அவ்வளோவா யூஸ் பண்ணதும் கிடையாது. உங்களுக்கு L1 வைட்பேண்ட்கான சப்போர்ட் இதில் இருக்குது. அப்புறம் தேவையான சென்சர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. BGM எல்லாம் விளையாடுறப்போ நல்ல ஒரு ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு கிடைக்குது. நான் அதிகமாக விளையாடுறது COD, அது விளையாடுறப்போ எனக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் விளையாண்டாலும் மொபைல் ஃபோனில் ஓவர் ஹீட்டிங் கிடையாது. லைட்டாக வார்ம் ஆகுது. இது நேச்சுரலான ஒரு ப்ராசஸ் தான். அந்த ஹீட்டிங்குமே கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு த்ராட்டலிங்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லாம் சாதாரணமாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் என்னதான் சொன்னாலும் எனக்கு இந்த மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் இதோடைய ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த Snapdragon 7X Gen 4 நல்ல ஒரு அருமையான ஒரு ஆப்டிமைஸ் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுது. அதே நேரத்தில் பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ஆல்ரைட், OS பொறுத்த வரைக்கும் இது வந்து Oxygen OS 16. இது வந்து Android OS 16 மேலே ரன் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்கின்டு UI. இந்த யூஐயில் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நிறையா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஐ ரைட்டர் இருக்குது, ஏஐ டிரான்ஸ்லேட்டர் இருக்குது, ஏஐ வாய்ஸ் ஸ்கிரைப் இருக்குது, அப்புறம் ஏஐ சஜஷன்ஸ் மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு OnePlusனுடைய நம்பர் சீரிஸ் மாதிரி எல்லா ஏஐ ஃபீச்சர்ஸும் இதில் வந்து திணிச்சிடல. ஏன்னா இந்த மொபைல் ஃபோனால் எவ்வளோ தாக்கு பிடிக்க முடியுமோ அவ்வளோ மட்டுமே ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது தவிர உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனுடைய ஸ்டைலை நீங்கள் எப்படி வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஐக்கன்ஸ், ஃபான்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூஐயில் உங்களுக்கு அதிகமான ப்ளோட்வேர் கிடையாது. பட் OnePlus தரப்புல இருந்து அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸை போட்டு கொடுத்துட்றாங்க. இதில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் நான் யூஸ் பண்ணதே கிடையாது, அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுடலாம். பட் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 8000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட் சார்ஜர் இருக்குது அப்படிங்கிறதுனால 1 ஹவரில் ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய யூசேஜை பொறுத்து 1.5 நாளுக்கு மேலே தாக்கு பிடிக்குது. இப்போ இந்த 8000 mAh அப்படிங்கிறப்போ போன வருஷம் வந்து 4000 mAhக்கான பேட்டரி 5000 mAhக்கான பேட்டரியோட டபுளாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டபுளாக தான் இருக்குது. பட் அதுக்கேற்றாப்புல இன்றைக்கி இருக்கக்கூடிய யூசேஜும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. மக்கள் தொடர்ந்து கையில் மொபைல் ஃபோனை வச்ச வண்ணம் தான் இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்போ இந்த 8000 mAhம் நிறைய பேருக்கு பத்தாம தான் இருக்கும் போல். அடுத்த வருஷம் தான் 18,000 20,000 mAhக்கான பேட்டரி நம்ம மொபைல் ஃபோனில் பார்க்கலாம் போல். அந்த அளவுக்கு மக்களுடைய மொபைல் ஃபோன் யூசேஜ் அதிகமாகிட்டு இருக்கு. மொபைல் ஃபோன் நல்லா இருக்குது. பட் உங்கள் மொபைல் ஃபோனை யூசேஜ் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இந்த மெசேஜோட இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 30,000 செக்மெண்ட்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மிங் மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஹைலி ரெக்கமெண்டட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். இந்த பதிவு பிரச்சனை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைப்பது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.